ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த கிராணி வீட்லேருந்து தப்பிச்சு போகிறோம். இன்னைக்கு இந்த அப்படியா விஷயம்? கிராணி வீட்டிலேருந்து தப்பிச்சு டோர் ஸ்கேப் தான் பண்ணுறதா இருக்கேன். டோர் ஸ்கேப் பண்ண போகிறோம். எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோங்க. யாராவது 4 லைக் போட்டு விட்டிங்கன்னா எல்லாருக்கும் சஜஷன் ஆகும். சரி, பார்த்து பண்ணி விடுங்க அப்படியே. சரி, கேம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ டே ஒன்லேருந்தே மாசாக தப்பிக்கிறோம். தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக தப்பிச்சு போய்கிட்டே இருக்கோம். நம்மளை யாரால தடுக்க முடியும்? என்ன இவன் கொஞ்சம் எந்திரிக்க தான் ட்ரை பண்ணுறான். இல்லைன்னா நான் ஸ்பீட் ரன்னே பண்ணிடுவேன்ல. போகிறோமா? போயிட்டு இப்போ அந்த குண்டானை எடுத்து கீழே போட்டுடலாம். அப்போ தான் கிராணி எங்கே வரான்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, அந்த குண்டானை எடுத்து போயிட்டு வாடி செல்லக்குட்டி. அப்புறம் நான் மேலே போயிட்டேன். அந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டேன். மேலே போய் அங்கே கிராணி வந்துட்டா எப்படின்னே புரியல. நானும் டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டேன். இப்போ நின்றுட்டுருக்கேனா வந்துட்டான். அப்புறம் நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிடலாம்ல. அங்கே அப்படியே கீழே இறங்கிட்டேன். இறங்கி கடன்னு போய் பார்த்தா கார் கீ இருந்துச்சு. சரி, காருக்குள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். இங்கே மணி அடிச்சு விட்டு கிளம்பி இங்கே வர வச்சுட்டு நானும் வேகமாக போய்கிட்டு இருந்தேன். போயிட்டு இதை தள்ளி விட்டு கார்கி அந்த பக்கம் படிக்கட்டில் போட்டு ஒரு தடவை எடுத்தேன். அப்போ தான் அங்கிட்டு போகுன்ட்டு. அப்புறம் இதை எடுத்து இங்கே இதை பார்த்த உடனே தோணுச்சு, ஸ்டீம் பாத் எடுத்து வைக்கலாம் கிளவிய. கதவை திறந்து இந்த சாவியை ஒரு டைம் போட்டு எடுத்துட்டோம்னா இப்போ கிளவி இங்கே வந்துடுவா. நம்ம இதை வச்சு நம்ம அங்கிட்டு போயிடலாம். ஆன் பண்ணிட்டா கதவு ஓடி போயிடுச்சு. அப்புறம் கதவு கிட்ட வெயிட் பண்ணிருந்தேன். கிளவின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறதுக்கப்புறம் கிளவி வந்தா. எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தான்னா சொல்லவே முடியாது. அவ்வளோ நேரம் கழிச்சு வந்தா. இப்போ தான் வர்றான். அப்போ நீங்களே பார்த்துக்கங்க எவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருப்பான்னு. கிளவி உள்ளே போனவுடனே கதவை சாத்திட்டு அவ்வளோதான். இப்போ கிளவி உள்ளே நல்லா குழுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்பனிக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். சும்மாவே கிளவியை இப்போ ஸ்டீம் பாத் அடிக்க வச்சாச்சு. இனிமேல் கிடைக்கிற இடத்துலலாம் போட்டு தரலாமே. இது தானே வேணுங்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னா எல்லாத்தையும் வச்சுருக்காங்க போட்டிருக்கு. பேய் கிளவிக்கிட்டு இருந்து தப்பிக்கிறது சும்மா சாதாரணமான மேட்ரா. இப்போ இதை எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பனை எடு. கிராஸ்போ கைக்கு வா. இப்போ முதல்ல கீழே அடிச்சு விடுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? வின் சாண்டிலு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னடா தள்ள முடியலை? எந்திரிச்சுன்னு தான் தள்ள முடியுமா? சரி, எந்திரிச்சு நிற்போம். தள்ளு டெடி. வேறு எதுவும் இல்லை. நான் கூட ஷார்ட் கன் பீஸ் ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். சரி, இதை எடுத்து போய் மேலே அடிச்சு விடுவோம். அப்போ தானே அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க முடியும். சரி, முதல்ல கீழே அடிச்சு விட்றலாம். மேலே இதுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு மிஸ் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி முடிச்சிட்டா. போச்சே. சரி, போயிட்டு இப்போ ட்ரிக்ஸு காட்டணும். இங்கே வச்சு அடித்தோம்னா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டோர் ஓப்பன் ஆயிரும். உள்ள ஃப்ரீ ஸ்ட்ராப்பு மீட்டு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒன்று அடித்தோம். அது எங்கே போய் தொலைஞ்சின்னு தெரில. சரி, ஓகே. இங்கே எலும்பு மண்டையன் தான் இருக்கான். வேறு எவனும் இல்லை. அப்படியே மேலே ஏறினோம்னா இந்நேரம் கிராணி ரெஸ்பாண்ட் ஆகிருப்பா. கட்டிங் பிளேடு இதுதான் கிடச்சி. கட்டிங் பிளேடு கிடைக்கல. இதை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு உள்ளே போயிட்டேன். என்னடா சத்தம்லாம் கொடுக்குறீங்க? கிராணி வந்துட போகிறாடா. அவள் வேறு எப்பயும் வந்துருச்சிட்டா. தொரடா வேகமாக தொரடா. கதவை பறக்க விடு. போய்கிட்டே இரு. கிராணி கீழே வந்துட்டுருக்கா. பார்த்துட்டான். ஓடுறா. இங்கே பதுங்கிரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிராணி வரவே இல்லை. சரி, கிராணி போயிட்டா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த கீழ் வழியாக இறங்கலான்னு இறங்கினேன். பார்த்தா சம்பவமே அங்கே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் என்ன நடக்கும்னு. வந்து நின்ட்டா. இப்போ எங்கேயுமே போக முடியல. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. லாக் ஆகிட்டேன். எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். என்ன பண்ணுறது? ஒரு நாள் அநியாயமாக முடிஞ்சு. இப்படி முடியும்னு எதிர்பார்க்கலடா. சரி, இப்போ செகண்ட் டேயில் பார்த்துக்கலாம். செகண்ட் டேயில் இருங்க. இவன் எந்திரிக்கிறத கட் பண்ணி விட்றேன். இவன் வந்து ரொம்ப நேரமாக எந்திரிப்பான். அது கொஞ்சம் வெறியாகும். இப்போ வந்து அடுத்து என்ன? எல்லாத்தையும் எடுத்து வைக்கல. இன்னும் மாஸ்டர் கீ முன்னாடியே கிடச்சிச்சு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு கீழே இருக்க ஸ்பைடர் ஆண்டியை பார்க்கலான்னு வந்துட்டேன். ஸ்பைடர் ஆண்டி இப்போ முன்னாடி எங்கேயோ போயிடுச்சு. நம்ம அப்படியே நைஸாக இதுக்குள்ளே போயிடுவோம். இங்கே போய் இந்த தகர திறந்து பார்த்தா எதுவுமே இல்லை. இங்கே ஹேமர் கிடக்கு. இந்த தகர டப்பாவையும் திறந்தேன். அதுலேயும் எதுவும் இல்லை. சரி, நம்ம அது பேர் என்ன? வீல் கிராங்கை வச்சு பண்ணுவோமே, அது எடுக்கலான்னு சொல்லிட்டு இது வழியாக போய்கிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் கிளவி அங்கே சத்த போட்டேன்னா அங்கே வருவா கிளவி. இப்போ லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன். லிஃப்ட்டில் நம்பர் ஏற்கனவே பார்த்துட்டு நான் அதில் 2வது நம்பர் தான் போட்டிருந்துச்சு. உள்ளே பார்த்தா கட்டிங் பிளேடு.
அட ஏற்கனவே எனக்கு கட்டிங் பிளேடு கிடச்சி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சேனடா. இதுக்கு மேலே எனக்கு டோர் கட்டிங் பிளேடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கதவை சத்திட்டு கீழே பட்டனை அமுக்கு. பட்டன் நமக்கு கீழே பொறுமையாக இறங்கிட்டு இருக்கோம். அட நீ எங்க இருந்து வந்த? நீ வேற இங்கே தான் இருக்கியா? அமுக்குடா சரி லிஃப்ட்டை மறுபடி அமுக்குடா. இவ வேற போயின்னு தொலைய மாட்டா. கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்தா தான் போய் தொலைவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வெயிட் பண்ணால் தான் இவ போவா, இல்லைன்னா போக மாட்டா. இப்போ கீழே போய் பார்க்கலாம். இப்போ அவ இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உள்ளே அந்த இதுக்குள்ளே ஏதாவது தேவையான பொருள் இருந்தால் ஓகே, தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு தான். சரி கதவு தர. கடை உள்ளே போ. 1 2 3 4 காகுவீல். இதுக்காடா இவ்வளோ நேரம் நான் போராடி எல்லாம் வந்தேன். ஒரு காகுவீல் எடுக்கவாடா இவ்வளோ தூரம் வந்தேன் நான். சரி இந்த பக்கமும் போவோம். இந்த பக்கம் ஏதாவது வச்சுருக்கானுங்களான்னு பார்த்துருவோம். அப்படியே ஒன்றுமே இல்லை. சரி இங்கே வெயிட் பண்ணுவோம். இங்கே அந்த சிலந்தி வரும், அதை வச்சு போயிடலாம். சிலந்தி வந்துருச்சா, இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டோம்னா இப்போ சிலந்தி அந்த பக்கமாக வரும். அந்த பக்கமாக வரும்போது நம்ம இங்கே ஓடிடலாம். இது நான் கண்டுபிடிச்சதில்லை, என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான். அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ காக்கு வீல் எடுத்துகிட்டு அந்த கீழ் வழியாக போயிடலாம். ஏன்னா மேல் வழியாக போனால் எப்படியும் கிளவினா எந்திரிச்சு நின்றுருப்பா, கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவா. அதனால நம்ம கீழ் வழியாகவே போவோம். போடா ஏன்டா நின்றுருக்க. இப்போ ஹேமர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். முன்னாடி பார்த்தா ஃப்ரீ ஸ்ட்ராப்பு. இப்போ இதை வச்சு வேலையை காட்டியே ஆகணும். போட்டேன். இப்போ கிராணி நீ வர வேண்டிய நேரம். இப்போ கிளம்பி அதில் காலை வச்சான்னா சும்மா குளுன்னு இருக்கும். வந்துட்டான் காலை வையே குளுன்னு இருக்கா. இப்போ நம்ம ஹேமரை வச்சு வேலையை காட்டுவோம். கிடச்சிருச்சு வீலு. இப்போ இந்த வீலை வச்சு போய் திருக வேண்டிய நேரம். வீலை வச்சு திருகுனா தான் அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகும். சீக்ரெட் ரூம் வச்சு தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. 2 காகு வீலும் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து இப்போ வேறு என்ன வேணும்? பிளேயர்ஸ் கீறத 2 காகு வீலையும் போடணும். பேட்லாக் கீ வேணும். பேட்லாக் கீ மட்டும் கிடச்சா எஸ்கேப் கம்ப்ளீட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த சிலந்தி என்னை பார்த்துருச்சு, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த சிலந்தி எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு. நானே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை சுற்றி விட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி போவோமா? போயிட்டு கடன்னு போவோம். போய் இங்கே பதுங்கி பார்த்தேன், சிலந்தி எங்கேயாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது எங்கேயும் வர மாதிரி தெரியலை. கடன்னு ஓடி சீக்ரெட் ரூமுக்கே போயிட்டேன். போய் ஃபஸ்ட்டு இதிலே ஓப்பன் பண்ண பிளேயர்ஸ் கீ. எனக்கு அதிசயமாகி போச்சு. சரி வேலையை கொடுத்துட்டானுங்க. 2 காக்கிலையும் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே பேட்லாக் கீ எடுத்துக்கடான்ட்டானுங்க. அதை கொடுத்துட்டானுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். சரி எஸ்கேப் கம்ப்ளீட் ஆக போகுது. இது 2த்தையும் காகிவில் தூக்கி வச்சோன்னா எஸ்கேப் கம்ப்ளீட். இப்போ அந்த சிலந்தி எங்கேயோ போயிடுச்சு. அப்படி மேலே ஏறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி இந்த வழியாக போயிட்டேன். இந்த வழியாக போய் வேகமாக போவோம். கடன்னு போயிட்டு இந்த இடத்துல கன்னை ரெடி பண்ணி போட்டு வச்சிட்டேன். இப்போ கிராணியை சுட வேண்டிய நேரம். கிராணி இல்லை, பார்த்துக்கணும். எதுக்கும் எப்போயுமே பார்த்துட்டு குதிங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நீங்கள் பாட்டு குதிச்சிடாதீங்க, அப்புறம் கிராணி இருப்பா. இப்போ கிராணியை கூப்பிடுவோமா? நீயும் மூடு. இப்போ கிராணியை வர வைக்கணும். போடு. இப்போ கிராணி வா, உனக்கு தான் வெயிட்டிங்கு. கிராணியை போகிற போக்கில் ஒரு சுட்டு தான் போவோமே, யார் கேட்பா? நம்ம இங்கே வீட்டில் இருக்க புல்லட்டு புல்லட்டு எல்லாத்தையும் போட்டு சுட்டு போவோம், யார் கேட்பா? கிராணி டக்குன்னு வா, டைம் ஆகுது, எஸ்கேப் பண்ணணும். வந்துட்டான். இப்போ கிராணிக்கு வாயிலே கரெக்டாக சுடுறோம். அவ்வளோதான். புல்லட் லோடு பண்ணு. இதுக்கு மேலே இது தேவைப்படாது. இதை எங்கேயே தூக்கி போட்டு போயிட வேண்டியதான். பிளேஹவுஸ்க்கு எடு. போயிட்டு இப்போ மேலே போயிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ப்ளே ஹவுஸ் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். வேறு என்ன தேவைப்படும்? இனிமேல் காகு வீல் தான் தேவைப்படும். 2 காகு வீல் கடன்னு வந்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. போய் காகு வீல் எடுத்துகிட்டு வரோமா? மொதல் காகு வீல் வச்சிட்டேன். 2வது காகு வீல் தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இதுதான் பெரிய காகு வீல். 2வது காகு வீல் வச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், உள்ளே இதுக்குள்ளே தான் ப்ளே ஹவுஸ் கீ இருக்கும். ப்ளே ஹவுஸ் கீங்கிற மாதிரி பேட்லாக் கீ. எடுத்துகிட்டு வா. ஓப்பன் பண்ணு. இப்போ உள்ளே போய் அதை ஓப்பன் பண்ணி விட்ற வேண்டியதான். அந்த ஒரு பூட்டா. அட ஹேமர் போடலையா? இன்னும் ஹேமர் தான் முன்னாடியே கிடச்சிருச்சு, அதை வேறு போடலையா? இப்போ ஹேமரை வேறு எடுத்து வரணும். ஹேமர் வா. 1 2. இப்போ மாஸ்டர் கீ எடுத்து வந்து இப்போ கிளவி கண்ணு முன்னாடி எஸ்கேப் பண்ணணும். அதுதான் ஜாலியாக இருக்கும். அவளுக்கே தெரியாமல் எஸ்கேப் பண்ணுறோம்னா அவளுக்கு நம்ம எஸ்கேப் பண்ணனாலே தெரியாது. இப்போ கிளவி வந்துட்டாளா? என்ன பாரு,
இங்கே தான் இருக்கேன், வா வா, வேகமாக வா, வேகமாக வா. அட என்ன இது வேகம், இன்னும் வேகமாக வா. ஃபைனலி கிரன்னி சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.